பெலும் குகைகள் ஸ்பீலியோதெர்ம்ஸ் போன்ற பாறை படிவங்களை நம்மளால பார்க்க முடியும். சரி, ஸ்பீலியோதெர்ம்ஸ்னா என்ன? நம்ம பூமியோட மேல் பரப்புல எப்போது இருக்க மழை பெய்யும். அந்த தண்ணி தர வழியா பல அடுக்குகள் கல், மண், பாறைகள் அப்படி கிராஸ் ஆகி கிட்டத்தட்ட 50-100 வருஷங்கள் கடந்து இந்த மாதிரி ஒரு குகைகள் ரீச் ஆகும். அப்படி பல அடுக்குகள் பல ஆண்டுகளை கடந்து வந்த தண்ணி இந்த மாதிரி ஷார்ப் எனர்ஜிஸ் கிடைச்சதுன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா ஒரே பாயிண்ட்ல நீர்த்துளிகளை சுற்றிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் தொடர்ச்சியா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா தொடர்ச்சியா ஒரு கேப் கூட விடாமல் நடந்துட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ராக் ஃபார்மேஷன் உருவாகுது. சோ தண்ணீர் இது மாதிரி பாறைகள் உருவாக்குமா? கண்டிப்பா கிடையாது. நான் சொன்னேன் இல்லையா, தரையின் மேற்பரப்புல இருந்து தண்ணீர் பல அடுக்கு கடந்து வரும்போது அது கூட மினரல்ஸையும் கொண்டு வரும். அது மினரல்ஸ் தான் இந்த மாதிரி ஃபார்மேஷன் உருவாக காரணம். இந்த ப்ராசஸ்ல 2 டைப்பான ஃபார்மேஷன் உருவாகும். ஒன்னு மேல ஹேங் ஆயிட்டு இருக்குல்ல, அது ஸ்டாலக்டைட், அண்ட் கீழே இருக்கிற ஃபார்மேஷன் ஸ்டாலமைட். இந்த பெலும் குகை உருவாகி கிட்டத்தட்ட 10,000 வருஷம் ஆச்சு. சரி, நாங்க எப்படி இந்த பெலும் கேஸ் வரது, எப்படி ரீச் ஆகுறது? நான் தனி வீடியோ போட்டுருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம பிரதர் கூட சேர்ந்து நம்ம பெலும் கேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். Subscribe to Rain Trek.